இப்போ நைட்டு தான் நான் ஆயில் அப்ளை பண்ணுவேன். நைட்டு வந்து நல்லா எண்ணெய் வச்சிருவேன். நல்லாவே நல்லா தலையில ஊறுற மாதிரி எண்ணெய் வச்சுட்டு தூங்கிட்டு காலைல எழுந்து ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். திரும்ப அன்னைக்கு அப்படியே விட்டுருவேன். திரும்ப அடுத்த நாள் நைட்டு ரொம்ப முக்கியமா வந்து நல்லா எண்ணெய் வச்சுட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு நல்லா தண்ணி குடிக்கணும். தண்ணி வந்து குளிச்சதுமே நல்லா தண்ணி குடிக்கணும். இதுதான் வேணும், இந்த சத்து உள்ளதான் சாப்பிடணும், இதுக்கு 10 மார்க்கு இதுக்கு 5 மார்க்கு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நமக்கு எல்லாமே தேவை. அதுல நான் ரொம்ப முக்கியமா சொல்றது வந்து கீரைகள், காய்கறிகள், அப்புறம் பயறு வகைகள். பயறு வகைகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வகையான பயறு வகைகள் இருக்கு. கொண்டக்கடலையிலேயே ஒரு 4 வெரைட்டி இருக்கு. அதுக்கப்புறம் காராமணி, டபுள் பட்ரு பீன்ஸு, ராஜ்மா பீன்ஸு, பச்சை பயிறு, வேர்க்கடலையெல்லாம் ரொம்ப நல்லது. இன்னொன்று, எந்த ஹேர் பேக் நம்ம போட்டாலுமே முடிக்கு வந்து நல்ல ஒரு ஈரப்பதம் வந்து கிடைக்கும். இன்னொன்று, ஹேர் பேக் போடுறது மூலமா நமக்கு சூடு பித்தமும் வந்து குறையும். அப்போ இந்த கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் இதை சேர்த்து ஒரு பேக்கா போடும்போது அது இன்னும் நல்ல நியூ ஹேரை வந்து க்ரோத் பண்ணி கொடுக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வெல்கம் டு மிஸ் வாவ் தமிழ் வியூவர்ஸ். திஸ் இஸ் ஆங்கர் காவேரி ராமன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட மயிலிறகோட ஃபவுண்டர் மிஸ்ஸஸ் மகேஸ்வரி அவங்கள தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ உங்க ஹேர் வந்து ரொம்ப லாங்கா இருக்கு. எவ்வளவு வருஷமா இந்த ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு? இது வந்து சின்ன பிள்ளையில இருந்து வளர்ந்ததுதான். எனக்கு ஒரு 4th படிக்கும்போது மொட்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் அதுவா வளர்ந்து வந்ததுதான். அது எப்போ வளர்ந்துச்சுன்னு கேட்டாலாம் எனக்கு தெரியாது. எத்தனை வருஷம் ஆனிச்சுன்னு கேட்டாலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அது சின்ன பிள்ளையில என் கூடவே வளர்ந்து வந்துருச்சு. ஹேர் ஃபால் எல்லாம் இருக்கா? ஹேர் ஃபால் வந்து எப்பவுமே இருக்கும். ஏன்னா அந்த முடிக்கு வந்து வயசாகும் போது அது கீழே விழுந்துதான் ஆகும். ஒவ்வொரு முடி வந்து கொட்டி கொட்டி முளைக்கக்கூடிய தன்மை உடையது. எந்த ஒரு முடியும் நம்ம தலையில நிரந்தரமா இருக்காது. அப்போ ஹேர் ஃபால் வந்து எப்பவுமே நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு 20 முடி 10 முடி வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அது வரும். ஒரு பழைய முடி விழும்போதுதான் அந்த இடத்துல புதிய முடிகள் வந்து முளைச்சு வரும். அப்பதான் வந்து தலையில பால்னஸ் வராம இருக்கும். அதை தான் வந்து நம்ம கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். நான் எப்படி எண்ணெய் வைப்பேன் அப்படின்னா, இப்போ நைட்டு தான் நான் ஆயில் அப்ளை பண்ணுவேன். நைட்டு வந்து நல்லா எண்ணெய் வச்சிருவேன். நல்லா தலையில ஊறுற மாதிரி எண்ணெய் வச்சுட்டு தூங்கிட்டு காலைல எழுந்து ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். திரும்ப அன்னைக்கு அப்படியே விட்டுருவேன். திரும்ப அடுத்த நாள் நைட்டு அதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிட்டு திரும்ப அடுத்த நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். சில பேருக்கு வந்து நைட்ல வந்து ஆயில் அப்ளை பண்றது பிடிக்காது. தூங்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுனால, அப்படி இருந்தது அப்படின்னா பகல்லையே ஒரு நல்ல, ஆனா தலைக்கு நல்லா தலை குளிர எண்ணெய் வைக்கணும். மூலிகை எண்ணெய்கள், நல்ல தேங்காய் எண்ணெய், நல்ல சுத்தமான மரச்செக்கு தேங்காய் எண்ணெய்கள். அந்த நம்ம பயன்படுத்துற எண்ணெயில வந்து ஈரப்பதம் இல்லாம பாத்துக்கணும். அதாவது ஈரப்பதம் அப்படின்னா, இப்ப மரச்செக்குல எண்ணெய் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல வந்து அந்த வெல்லம் போடுவாங்க, லெமன் போடுவாங்க. இதெல்லாம் போடும்போது அந்த லெமனோட ஈரப்பதம் வந்து அந்த எண்ணெயில இருந்துட்டே இருக்கும். அது நம்ம இப்ப மரச்செக்குல இருந்து அந்த எண்ணெய் ஆட்டுவாங்க தெரியுமா? மரச்செக்குல ஆட்டுவாங்க. அது எடுத்துட்டு வந்து ஒரு மாசத்திலேயே வந்து அதோட ஸ்மெல்லு வந்து மாற ஆரம்பிக்கும். அது ஏன் மாறுது அப்படின்னா, அந்த ஈரப்பதம் அதுல இருக்கிறதுனால அந்த ஸ்மெல் வந்து மாற ஆரம்பிக்குது. அந்த ஃபங்கல் வந்து உருவாக ஆரம்பிக்குது. இப்ப ஆக்சுவலி என்னன்னா, நல்லெண்ணெய் யூஸ் பண்றதுனால, அதாவது கேஸ்டர் ஆயில் வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது சொல்றாங்க. அது ஆக்சுவலி உண்மை. நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் கனமா இருக்கக்கூடியது, நல்ல உடல் சூட்டை வந்து குறைக்கக்கூடியது. தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா ஊடுருவி செல்லும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சித்த மருத்துவர்களும் சரி, ஆயுர்வேத மருத்துவர்களும் சரி, தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா ஊடுருவி செல்லும். அதே அளவுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெயும் பயன்படுத்தலாம். அதை வந்து உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி குளிக்கிறதும் சரி, நம்ம ஹேருக்கு வந்து இந்த மாதிரி மூலிகைகளோட சேர்த்து நம்ம பண்றது இன்னும் நல்லா இருக்கும். இப்போ நீங்க உங்க ஹேருக்கு ஏதாவது பேக் யூஸ் பண்ணிருக்கீங்களா? இந்த ஸ்மூத்னிங்காக, ஹேர் கொஞ்சம் ஷைனா தெரியணும் அப்படிங்கறதுக்காக ஏதாவது பேக் ஏதாவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஹேருக்கு வந்து எல்லா பேக்குமே, அதாவது இந்த ஹேர் பேக் அப்படிங்கிறது வந்து இதுவும் சொல்லுவாங்க, ஹேர் பேக் போட்டா வந்து முடி முளைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஹேர் பேக் அப்படிங்கிறதே வந்து சித்தாவுல ஆயுர்வேதத்துல பார்த்தோம் அப்படின்னா மூலிகை 10 போடுதல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்ப நமக்கு ஏதாவது கொஞ்சம் ஒரு அலர்ஜி வருது, ஏதாவது ஒரு புண்ணு மாதிரி வருதுன்னா வேப்பலை மஞ்சள் அரைச்சிட்டு போடுவாங்க. அந்த இடம் வந்து சரியாகும். அந்த மூலிகை 10 போடுதல் தான் மாறி நம்ம ஹேர் பேக்குன்னு வந்து சொல்றோம்.
அது ஒரு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்றோம். அப்ப நம்ம ஸ்கேல்ப்ல ஏற்படக்கூடிய அந்த சின்ன சின்ன புண்ணு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி மூலிகைகளை வச்சு நம்ம ஹேர் பேக் போடும்போது அதையும் அது சரி பண்ணி கொடுக்குது. ஏதாவது ஒரு ஹேர் பேக் நீங்க ஏதாவது ஞாபகம் இருக்கிறது, இந்த பேக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேக் இருந்தா சொல்லுங்க. வாழைப்பழம் சேர்த்து போடுறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வெந்தயம் ஊற வச்சுட்டு வெந்தயத்து கூட வாழைப்பழம் சேர்த்து நம்ம அரைச்சி போடும்போது அது நல்லா ஸ்மூத் பண்ணி கொடுக்கும். முடி வந்து நல்லா சாஃப்டா சைனா இருக்க மாதிரி இருக்கும். இன்னொன்னு எந்த ஹேர் பேக் நம்ம போட்டாலுமே முடிக்கு வந்து நல்ல ஒரு ஈரப்பதம் வந்து கிடைக்கும். ஈரப்பதம் கிடைக்கும். இன்னொன்னு ஹேர் பேக் போடுறது மூலமா நமக்கு சூடு பித்தமும் வந்து குறையும். குறையும். அதனால எந்த ஹேர் பேக்கா இருந்தாலும் வந்து நீங்க போடலாம். வாரத்துல ஒரு 2 டைம் வந்து ஹேர் பேக் போடுறது ரொம்ப நல்லா இருக்கும். ஹேர் பேக் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹேருக்கு வந்து அப்பப்போ ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி. அது போடும்போது நல்லா இருக்கும். இதனால வந்து இதை பயன்படுத்தக்கூடாது, இது வந்து ஒர்க் ஆகாது, வேலை செய்யாது அப்படின்லாம் வந்து சொல்றாங்க இல்லையா? இதை பயன்படுத்துறதுனால என்ன வந்துட போகுது? இதனால எந்த தவறும் வந்து நடக்க போறது கிடையாது. இது நல்லா நம்ம உடம்புக்கு நல்லா இருக்கும். நல்லா சூடு பித்தத்தை வந்து குறைக்கும். அதுல எந்த தவறுமே இல்லை. இதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ டீனேஜ்ல இருக்க நிறைய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் போன்ற பொண்ணுங்களுக்குலாம் இந்த பேனு ஈரு அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும். அதெல்லாம் மெயின்டைனே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்? பேனு ஈரை பொறுத்த வரைக்கும் அது வந்து யாருக்கிட்டையாவது இருந்து வர்றதுதான். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ப அது வந்து எனக்கு கொஞ்சம் இதுவாவே தெரியும், எண்ணெய் தேய்ச்சாலே எனக்கு வந்து பேன் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. பேன் வந்து ஒரு உயிர். அந்த உயிரை வந்து ஒரு எண்ணெய் வந்து உற்பத்தி பண்ண முடியாது. யாருக்கிட்டையாவது இருந்து நமக்கு வர்றதுதான். அதை நம்ம மெயின்டைன் பண்ணாம விடும்போது அது பேன் வந்து 2 நாளிலேயே ரொம்ப டெவலப் ஆகி வந்து வந்துடும். இப்ப பேனை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மூலிகை எண்ணெய்கள் இருக்கு இல்லையா? கரிசலாங்கண்ணியா இருக்கட்டும், கருவேப்பிலையா இருக்கட்டும், வெந்தயமா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க எது போட்டாலும் அந்த பேன் வந்து போகாது. ஏன்னா இது எதுலையுமே அந்த பேனை சாகடிக்கக்கூடிய விஷம் இல்லை, விஷத்தன்மை இல்லை. இப்ப நீங்க தலையில வந்து பச்சை மிளகாயே அரைச்சு போட்டாலும் தலைதான் நமக்கு ரொம்ப இதுவாகும். அதுக்கு கூட அந்த பெயின் வந்து அவ்வளவு சீக்கிரம் சாகாது. அதுக்காக பச்சை மிளகாய் போட முடியாது, நம்ம யாரும் போட்டுறாதீங்க. அந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இப்போ ஒரு கருவேப்பிலை போடுறோம், இப்ப இந்த மூலிகை எண்ணெயில பாத்தீங்கன்னா நம்ம எல்லா ஹெர்பலும் போடுறோம். ஆனா அதுல எதுலயுமே அந்த விஷத்தன்மை வந்து கிடையாது. அந்த பேனை வந்து கொல்லக்கூடிய விஷத்தன்மை கிடையாது. அப்போ இப்ப நிறைய மெடிக்கல்ல வந்து நிறைய மருந்துகள் வந்து இருக்கு. அது வந்து நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். ரொம்ப அதிகமா இருக்கு, பெயின் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னா அந்த மாதிரி மருந்துகள் போடும்போது ரொம்ப கவனமாவும் போடணும். அதை போட்டுட்டு, ஏன்னா ஸ்கேல்ப வந்து டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்கு. எந்த பாதிப்புமே இல்லாம பேனை வந்து சரி பண்ணணும்னா நல்லா எண்ணெய் வச்சுட்டு டெய்லி பேன் சீப்பு வச்சு சீவிட்டோம் அப்படின்னா பேனை வந்து கண்ட்ரோல் பண்ணிட முடியும், எந்த பாதிப்பும் இல்லாம. இப்ப இந்த மாதிரி நம்ம கடையில மெடிக்கல்ல வந்து மெடிசன் வாங்கி போடும்போது ஸ்கேல்ப டேமேஜ் பண்ணும். ஆனா பெயின் போகும், ஸ்கேல்ப டேமேஜ் பண்ணும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அந்த இது நமக்கு தெரியும். இன்னொன்னு திரும்ப பெயின் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம பக்கத்துல நம்ம கூட இருக்கவங்க அந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்பெல்லாம் வந்து நீங்க இதை போட்டுட்டே இருக்க முடியாது. ஒரு மெடிசன் வந்து நம்ம தலையில போட்டுட்டே இருக்க முடியாது. இப்போ மெயினா இருக்கிற பிரச்சனை என்னன்னா, டேண்ட்ரஃப் வந்து நிறைய பேருக்கு அதிகமா வருது. சோ அதை ப்ரிவென்ட் பண்றது எப்படி? டேண்ட்ரஃப் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து உடல் சூடு தான். இந்த உடல் சூடு இருக்கும்போது பித்தம் வந்து அதிகமாகுது. இந்த உடல் சூடு இருக்கிறதுனாலதான் டேண்ட்ரஃப் வந்து ரொம்ப அதிகமா வர்றதுக்கு காரணம். இது வந்து நிறைய பேர் நிறைய மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் சில பேருக்கு வந்து சரியாகாது. அப்ப என்ன பண்ணும், நல்லா எண்ணெய் வச்சுட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹேர் வாஷ் பண்ணலாம். இப்ப ஷாம்பு, டேண்ட்ரஃபுக்கு வந்து ஷாம்புவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஷாம்புவை பொறுத்த வரைக்கும் நம்ம தலையை வந்து கிளீன் பண்ணி கொடுக்கும். சில ஷாம்புகள் வந்து அந்த நேரம் கொஞ்சம் நல்ல டேண்ட்ரஃப் வந்து டீப்பா வந்து கிளீன் பண்ணி கொடுக்குது. ஆனா திரும்பவும் டேண்ட்ரஃப் வந்து வரும். அது வராம இருக்கணும் அப்படின்னா நீங்க நல்லா எண்ணெய் வச்சுட்டு நல்லா ஊற விட்டு குளிக்கணும். அது போல நல்ல உணவுகள் வந்து நல்ல கீரைகள், காய்கறிகள், மோர், இந்த மாதிரி உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் வந்து சீப்பு வந்து இப்போ ஆனா டேண்ட்ரஃப் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு வந்து வரக்கூடியதுதான், அந்த ஃபங்கல்ல இருந்து வரக்கூடியதுதான். சீப்பு வந்து நம்ம எப்பவுமே வாஷ் பண்ணி வச்சுக்கணும். எல்லாருமே வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சீப்பு வச்சுக்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒரு டவல் வந்து வச்சுக்கலாம். அப்புறம் பில்லோ கவர் வந்து வாரத்துல ஒரு தடவையாவது நம்ம வந்து வாஷ் பண்ணி போடணும். அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப முக்கியமா வந்து நல்லா எண்ணெய் வச்சுட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு நல்லா தண்ணி குடிக்கணும். தண்ணி வந்து குளிச்சதுமே நல்லா தண்ணி குடிக்கணும். குளிச்சுட்டு வந்ததுமே நம்ம தண்ணி குடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அது இன்னும் நல்ல உடல் சூட்டை வந்து குறைக்கும்.
ஓகே. இப்போ வந்து இப்போ சீப்புன்னு சொல்லும்போது இப்போ பார்த்தீங்கன்னா உட்டன் கோம் இருக்கு, இப்போ பிளாஸ்டிக் சீப் இருக்கு. இப்போ எந்த சீப்ல யூஸ் பண்ண ஆக்சுவலி வந்து நல்லது? இப்போ ஹேரை வந்து இப்போ சீவறதே வந்து ஒரு டெக்னிக்கலா இருக்குங்கிறாங்க. டெக்னிக் வந்து சீப்பை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக்கா இருந்தாலும் சரி, உட்டா இருந்தாலும் சரி, நம்ம தலையில வந்து கீறல் போடக்கூடாது. கீறல் போடாம இருக்குன்னா நீங்க எந்த சீப்பு வேணாலும் வந்து பயன்படுத்திக்கலாம். சில சீப்பு நம்ம எடுத்து சீவும் போது அப்படியே குத்தும் தலையில, முள்ளு மாதிரி கீறும். அந்த மாதிரி இல்லாம தலையில கீறல் போடாம இருக்கக்கூடிய நீங்க எந்த சீப்பா இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா மர சீப்பு அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துல வந்து பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் போயிடுச்சு. அப்புறம் பிளாஸ்டிக் சீப் தான் வந்து எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இப்ப மறுபடியும் வந்து அது ட்ரெண்ட் ஆகி வருது. ரெண்டுமே பயன்படுத்தலாம், 2 சீப்பும் பயன்படுத்தலாம். நம்ம தலைக்கு சீப்புல வந்து இப்ப நம்ம முடிய வந்து சீவருக்கு ஏதாவது டெக்னிக் இருக்கா? முடி வந்து சிக்கு ரொம்ப அதிகமாச்சுன்னா நம்ம குளிச்சிட்டு கையில ஃபர்ஸ்ட் எடுக்கிறது தான் நல்லது. சில பேர் என்ன பண்றாங்க, குளிச்சிட்டு உடனே சீப்பு வச்சு சீவிடுறாங்க. இல்ல உடனே ஈரத்தோட சீப்பு வச்சு சீவக்கூடாது. ஓரளவுக்கு தலை ஒரு பாதி ஈரம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா கையில, ரொம்ப சிக்கு வருது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கையில எடுத்துட்டு அதுக்கப்புறமா கீழே இருந்து சீவிட்டு வரும்போது அந்த சிக்கு வந்து நல்லாவே குறையும். இன்னொன்னு சிக்கு வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து முடி வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும். அந்த முடியில வந்து உயிரோட்டமே இருக்காது, முடி ஹெல்தியா இருக்காது. அந்த ஹெல்தியா இல்லாத முடி, ரொம்ப ட்ரையா இருக்க முடி வந்து ரொம்ப சீக்கிரம் சிக்கு விழும். முடி வந்து நல்லா ஹெல்தியா இருந்தது அப்படின்னா அந்த முடியில அவ்வளவு சீக்கிரம் சிக்கு வந்து ரொம்ப இருக்காது. ரொம்ப இருக்காது, நம்ம எடுக்கவும் ஈஸியா இருக்கும். இப்போ ஹேர் க்ரோத்துக்கு நமக்கு வந்து அது உள்ள இருந்து வர ஒரு விஷயம், இதுல ஆயிலா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்டர்னலா போடுறது. அப்படி இருக்கும்போது இது மட்டும் நமக்கு ஹெல்ப் பண்ணிருமா ஹேர் க்ரோத்துக்கு? இல்ல, நமக்கு எல்லாமே தேவைதான். அது போல எல்லா உணவுகளும் தேவைதான். இதுதான் வேணும், இந்த சத்து உள்ளதுதான் சாப்பிடணும், இதுக்கு 10 மார்க்கு இதுக்கு 5 மார்க்கு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நமக்கு எல்லாமே தேவை. அதுல நான் ரொம்ப முக்கியமா சொல்றது வந்து கீரைகள், காய்கறிகள், அப்புறம் பயறு வகைகள். பயிர் வகைகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வகையான பயிர் வகைகள் இருக்கு. கொண்டக்கடலையிலேயே ஒரு 4 வெரைட்டி இருக்கு. அதுக்கப்புறம் காராமணி, டபுள் பட்டர் பீன்ஸு, ராஜ்மா பீன்ஸு, பச்சை பயிறு, வேர்க்கடலை எல்லாம் ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து டெய்லி ஒரு நிறைய எல்லாம் சாப்பிட வேணாம். டெய்லி ஒரு 50 கிராம் பயிறு நைட்டு வந்து ஊற போட்டு காலையில லைட்டா வேக வச்சுட்டு டெய்லி ஒரு 50 கிராம் வந்து பயிர் சேர்த்துக்கலாம். வாரத்துல ஒரு 5 தடவை கீரை சாப்பிடலாம். இப்ப சில பேருக்கு முடி கொட்டிட்டு வளரவே வளராது. அந்த நியூ ஹேர் வளர்றதுங்கிறது ரொம்ப லேட் ஆகுது. சோ அவங்களுக்கு எப்படி ஈஸியா முடி சீக்கிரம் வளர்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்குமா? டிப்ஸ் வந்து நம்ம கடுக்காய் இருக்கு பாத்தீங்களா, கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு காயகல்ப மருந்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து இந்த காயகல்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு புது உயிரை வந்து உருவாக்கி கொடுக்கறது, இல்ல இருக்கிறத வந்து சரி பண்ணக்கூடியது. அப்போ இந்த கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் இதை சேர்த்து ஒரு பேக்கா போடும்போது அது இன்னும் நல்ல நியூ ஹேரை வந்து க்ரோத் பண்ணி கொடுக்கும். இதுவும் வந்து அந்த பித்தம், கபம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து சரி பண்ணக்கூடியது. இப்ப வந்து கடுக்காய் வந்து அதை எடுத்துட்டு அதோட விதைகளை நீக்கிட்டு, கடுக்காய், தாண்டிக்காயும் அதே மாதிரிதான், அதோட விதைகளை எடுத்துட்டு, நெல்லிக்காய் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாவும் பயன்படுத்திக்கலாம், இல்ல காஞ்ச நெல்லிக்காவும் கிடைக்கும். அதை வந்து ஊற வச்சுட்டு அது கூட தேங்காய், கொஞ்சம் தேங்காய் சேர்த்து பண்ணும்போது இன்னும் அது நல்லா இருக்கும். தேங்காய், வெந்தயம் சேர்த்து நம்ம ஒரு பேக்கா போடும்போது அது வந்து அந்த ஸ்கேல்பையும் சரி பண்ணி கொடுக்கும், நமக்கு இருக்கக்கூடிய அந்த சூடு பித்தத்தையும் சரி பண்ணி கொடுக்கும், நியூ ஹேரையும் க்ரோத் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே. இப்ப என்னதான் நம்ம ஆயில் போட்டு எல்லாம் பண்ணாலும் இந்த கீழே பெண்களுக்கு வந்து முடி வெடிக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. என்னதான் வெட்டினாலும் சரி ஆயில் போடுறேங்கிறாங்க, ஆனா அதை வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ண முடியல. இப்ப அது வெடிக்காம இருக்கணும்னா அதுக்கு வெடிக்காம இருக்கணும்னா ஏன் முடி வெடிக்குது? முடி வந்து ஹெல்தியா இல்ல, முடி வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. அது உயிரோட்டமே இல்லாம இருக்கும்போது ட்ரையா இருக்கிறதுனால அந்த மாதிரி வெடிப்பு வருது. அப்போ நீங்க இதெல்லாம் மெயின்டைன் பண்ணும்போது நல்லா எண்ணெய் வைக்கிறது, பேக் போடுறது, நல்லா சாப்பிடுறது, தண்ணி குடிக்கணும், தண்ணி நல்லா குடிக்கணும். இதெல்லாம் குடிக்கும்போது உங்களுக்கு படிப்படியா அந்த முடி வந்து நல்லா ஹெல்தியா மாறும். அந்த ஹெல்தியா மாறும்போது உங்களுக்கு அந்த வெடிப்பே வராது. ஆமா, அதுவாவே வந்து இப்ப இருக்கு அப்படின்னாலும் அது என்ன ஆகும்னா நீங்க இந்த மாதிரி பண்ண அது கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். நம்ம சீவும் போது குட்டி குட்டியா கட்டாயி அது கீழே விழுந்துரும். ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சீவும் போதே அந்த குட்டி குட்டி முடிகள் வந்து அப்படியே கட்டாயி விழுந்துரும், வெடிப்பு இருக்கிறது.
ஆக்சுவலி உங்க பொண்ணோட ஹேரையும் நாங்க பார்த்தோம். 5 எவ்வளவு வயசு இருக்கும் உங்களுக்கு? 10 வயசு ஆகுது. 10 வயசுல அவ்வளவு பெரிய ஹேர் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி சின்ன குழந்தைகளுக்கு வந்து முடி வளர்க்கறதுக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து யோசிப்பாங்க, ஏன்னா அது குழந்தைங்க பெயின் ஆக்கிரும், அது பண்ணிரும் இது பண்ணிரும்னு. இப்போ எப்படிதான் உங்க குழந்தையோட ஹேரை வந்து நீங்க தான் வந்து டேக் கேர் பண்ணிருப்பீங்க. என்ன விஷயம் குழந்தைங்களுக்கு உண்மையாவே அது கஷ்டமா இருக்கு இதை மெயின்டைன் பண்றது அப்படின்னு? இது மெயின்டைன் பண்றதுல ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணணும்ன்ற அந்த ஆசை இருக்காது. நம்ம இப்படி எல்லாம் பாத்துக்கணும், பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறது இருக்காது. நம்ம தான் சொல்லணும். ஆனா முடி வச்சுக்கணும்னு ஆசை இருக்கும். இப்ப இந்த நிறைய இந்த படங்கள் எல்லாம் பாக்குறாங்க இல்லையா, பாப்பிட்டால் பாக்குறாங்க, இந்த ஏஞ்சல் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது எனக்கும் அந்த மாதிரி முடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். இப்ப இவங்க என் பொண்ணுக்கு வந்து அவங்க ஆசைப்படுறாங்க, இருக்கணும், எனக்கு இருக்கணும், கட் பண்ண வேண்டாமா. இப்ப அவ்வளவு பெரிய ஹேர ஆமா இப்போ எப்பயுமே விரிச்சுட்டே இருக்க முடியாது. நம்ம விரிச்சு போட்டே இருக்க முடியாது. இப்ப ஸ்கூல் போகும்போது நம்ம தலையில நல்லா எண்ணெய் வச்சுட்டு நம்ம ரெட்டச்சடை போட்டுதான் ஸ்கூலுக்கு அனுப்புறோம். வாரத்துல 2 டைம் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுவோம். ஏன்னா ஸ்கூல் போறதுனால டைம் இருக்காது அப்படிங்கிறதுனால வாரத்துல 2 தடவை வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். அப்ப அவங்களுக்கு வந்து ஹேர் பேக்குங்கிறது வந்து வாரத்துல ஒரு டைம் வந்து நம்ம எந்த ஹேர் பேக் வேணா போடலாம். இப்ப எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு தயிர் சாதம் இருக்கு இல்லையா, சாதத்துல வந்து வாழைப்பழம் சேர்த்து போடுறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிஷனர் மாதிரியா? ஆமா, கண்டிஷனர் மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் சாதம் தேங்காய் பால் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சாதம் குழந்தைங்களுக்கு அதுவே போதும். நல்ல தேங்காய் பால் எடுத்துட்டு சாதத்துல ஊத்தி நம்ம நல்லா அதுல கொஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாதம் எடுத்துக்கணும், நல்லா வடிச்சு சூடு ஆறுன சாதம் எடுத்துட்டு அதுல தேங்காய் பால் சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். ஏன்னா அந்த சாதம் வந்து பிசு பிசுன்னு ஒட்டும் கையில. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அவங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு மிக்சியில அரைச்சிடணும். மிக்சியில நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் ரொம்ப திக்காவும் இல்லாம கொஞ்சம் லிக்விடா இருக்கணும். ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சிருந்தாலே போதும். இன்னொன்னு வந்து குழந்தைங்களை வந்து நல்லா தண்ணி குடிக்க சொல்லணும். ஏன்னா தண்ணி குடிக்க மாட்டாங்க, நம்ம தான் சொல்லணும் தண்ணி குடிக்க சொல்லணும். அதே போல நல்ல சாப்பாடும் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து புதுமுடிகள் வந்து வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து growth இருந்துகிட்டே இருக்கும். நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி கவனிப்பு கொடுத்தோம் அப்படின்னா போதும். எண்ணெய் வைக்கிறது, ஹேர் வாஷ் பண்றது, தண்ணி குடிக்கிறது, நல்ல உணவு முறைகள் இதை கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே, இப்போ இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க ஸ்டார்டிங்கே எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்க, இப்போ எவ்வளவு நீங்க ரெவென்யூ எடுக்கிறீங்க? ஸ்டார்டிங்ல பண்ணும்போது வந்து ரொம்ப 2 லிட்டர்ல தான் வந்து ஆரம்பிச்சேன்.